அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜிஹா என்டர்டைன்மெண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி இந்த வீடியோவில் கனவா மீன் பெப்பர் ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த கனவா மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து முள்ளெல்லாம் இருக்காது, அதனால் பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம இதை கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த கனவாவில் வந்து நம்ம கிரேவி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து பெப்பர் ஃப்ரை தான் பண்ணுறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நம்ம இடையிலலாம் ஏதாச்சும் பொருட்கள் சேர்த்தோம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதேமாதிரி செய்யுங்க. கனவாவை நான் வந்து ரவுண்டாக கட் பண்ணல, தட்டையாக தான் கட் பண்ணியிருக்கேன். நம்ம ரவுண்டாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இதேமாதிரி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த துண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இது வெந்துச்சுன்னா ரொம்ப சின்னதாகிடும், சுருங்கிடும். இன்றைக்கி நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கனவா எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பச்சை மிளகா 2 எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மெயின் கருவேப்பிலை வேணும், அதனால் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பெப்பர் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம போட போகிறது கிடையாது. நம்ம மிக்சியில் பொடி பண்ணுறதுனால கொஞ்சமாக பொடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம 2 ஸ்பூன் அளவு தான் நம்ம போட போகிறோம். நான் வந்து இது குக்கரில் தான் ஆக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் இது வேவுறது கொஞ்சம் லேட்டாகும், அதனால் நம்ம குக்கரில் போட்டுடலாம். ஆயில் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிங்க. அதுலேயே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கி விடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினத்தோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நம்ம அதிலே சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதிலே நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாவையும் நம்ம அதிலே சேர்த்துடலாம். இது வந்து என்ன தான் சீ ஃபுட்டாக இருந்தாலும் நம்ம இதை சிக்கன் சமைக்கிற மாதிரி தான் நம்ம சமைக்க போகிறோம். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் போட்டுங்க. கொஞ்சம் நிறையா தான் போடுறோம், அதேமாதிரி போட்டுங்க. அதிலே மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு. இது வந்து 1/4 ஸ்பூனும் பாருங்க, அந்த ஸ்பூன் அளவு தான். 1 ஸ்பூனுங்கிறது நம்ம பெரிய ஸ்பூன் கிடையாது, சின்ன ஸ்பூனு தான் இது. கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துங்க. மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. எனக்கு வந்து நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் காரம் வந்து கம்மியாக தான் போடுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்க்குற மாதிரி தான் இருக்குது. நம்ம மிளகுத்தூள்லாம் சேர்க்க போகிறோம், அதனால் காரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற கனவாவையும் வந்து நம்ம வடிகட்டி விட்டு நம்ம போட்டுக்கலாம். இது கனவா வெந்தத்தோடு பார்த்திங்கன்னா அப்படியே சுருண்டுடும், ரொம்ப கொஞ்சமாக போயிடும். இதுக்கு வந்து தண்ணி நம்ம அதிகமாக ஊற்ற வேணாம். தண்ணி வந்து ஒரு அளவு தான் நம்ம ஊற்றணும், ஏன்னா இது தண்ணி விடும். நம்ம கனவா வந்து எந்த அளவு போட்டோன்னு பார்த்தீங்க, இதே அளவாக இருந்தாக்கா நீங்கள் மசாலாலாம் இதே அளவு போட்டுங்க. இல்லை கனவா அதிகமாக இருந்துச்சுன்னா இதேமாரி டபுள் மடங்கு நீங்கள் சேர்த்துங்க. நல்லா கொஞ்சம் இதை பிரட்டி விட்ருவோம். பிரட்டி விட்டுட்டு இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டுங்க. இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். நம்ம இந்த கப்பால் ஒரு 3/4 அளவு தான் தண்ணி ஊற்ற போகிறோம். ரொம்ப முழுகிற அளவுலாம் நம்ம ஊற்றலை, இந்த அளவு ஊற்றினாலே போதும். குக்கர் மூடியை போட்டுடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும், ரொம்பலாம் வேக விட வேணாம். 10 நிமிஷம் எல்லாத்தையும் ஒரு விசில் விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், வெந்துடுச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மேலே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மசாலா கொஞ்சம் கம்மியாக தெரியுது, கொஞ்சம் மேலே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை அப்படியே வற்றுட்டோம். நம்ம திரும்பி நம்ம மூடி போட தேவையில்லை. இதில் வந்து எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெயை ஊற்றிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுவோம், அப்போ தான் நல்லா சுருண்டு வரும். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிங்க. இதில் நம்ம வச்சுருக்கிற பெப்பரை போட்டுக்குவோம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதுலேயே நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையும் வந்து உருவிட்டு நம்ம போட்டுக்கலாம், காம்பு இல்லாமல் போட்டுங்க. இது 2 நல்லா வதக்கி விட்டு நம்ம எடுத்து வச்சுருவோம். இது ஆறட்டும். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ண போகிறோம். நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நம்ம கனவாவும் நல்லா சுருண்டுடுச்சு. இப்போ வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிற அந்த மிளகையும் கருவேப்பிலை 2யும் சேர்த்து நம்ம இதில் போட்டுடலாம்.
நம்ம பொடி பண்ண எல்லாத்தையும் போடல, பாதி அளவு தான் நம்ம போட்டிருக்கோம். மிச்சம் பாதி வந்து அதில் இருக்குது. இது ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் போடுறோம். இந்த கனவாக்கு வந்து இந்த அளவு போதும். இதுலேயே நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையை மேலே போட்டு விட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு நம்ம அடுப்பு அடக்கிடலாம். பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. கனவா பெப்பர் ஃப்ரை எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சுருண்டு நல்லா வந்திருக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்ததுங்கன்னா பழைய வீடியோஸையும் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.